இப்போ பாருங்க, வெரி பியூட்டிஃபுல் ஈவினிங். கோச்சிங் எனக்கு இருந்தது, ஒர்க்கு முடிச்சுட்டு போயிட்டுருக்கேன். ஆஸ் யூஷுவல் விட்டால் போதும் நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தானே. ஸோ இங்கேருந்து பார்த்தாவே சிவன் வந்து ரொம்ப அழகாக தெரிகிறாரு. சிவனுடைய நேம் வந்து தேனுபுரீஸ்வரர் சிவன். நல்ல இயற்கை சூழலோடு இருக்குது. எல்லாரும் இங்கே வந்து துர்க்கை அம்மன் விசேஷம்பாங்க, பட் இங்கே சிவபெருமான் ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த பசுமாடோட பட்டியிலேருந்து தானாக பால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடந்த ஸ்தலம். இதுதான் சிவபெருமானோட ஃப்ரண்ட் வாசல். கார்டன் ஏரியா பாருங்கள், ஸ்வெட்டாக இருக்குது எனக்கு. நல்லா செமவாக இருக்குது. போர்டு எக்ஸாம் டைம் நெருங்கிடுச்சா, என்னோடய வீட்டோட கார்டனுக்கு தான் என்னால் போக முடியல. அட்லீஸ்ட் இந்த கார்டன் இங்கேருந்து பாருங்களேன், இன்னொரு கோபுரம் இருக்குது இங்கே. அந்த பக்கம் பாண்டு இங்கே பாருங்க, இது ஃபுல்லாக நந்தவனம். நந்தீஸ்வர் வந்து இங்கே வந்து சிவபெருமானுக்கு வந்து வழி விட்டு இருப்பார், காட்சி தரதுக்கு. திருஞான சம்பந்தருக்கு காட்சி தரதுக்கு வழி விட்டு இருக்காரு. அது சிவன் ஸ்தலத்துக்கு போகிறது கோபுரம். நான் இப்போ காட்டிகிட்டு இருக்கிறது இந்த வியூ. பட்டீஸ்வரம் துர்க்கை அம்மன் வந்து இந்த சிவன் ஸ்தலத்திலே உள்ளே வந்து ஞானாம்பிகை இருக்காங்க. சிவனில் திருவாசகம் சாங்கில் ஒரு 4 லைன். ஈசனடி போற்றி எந்த எடி போற்றி, தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி. இங்கே வந்து ராகு காலம் பூஜா வந்து ரொம்ப விசேஷம். ஸோ நிறைய பேர் துர்க்கை மட்டும் அப்படியே வந்துட்டு போவாங்க, பட் சிவபெருமான் ரொம்ப ரொம்ப இங்கே விசேஷமான ஸ்தலம். ஸோ இந்த வியூ பாருங்கள், ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து 1000 கண்கள் வேணும், கொடுத்து வச்சுக்கணும். ரொம்ப அழகான வியூ இங்கே பாருங்கள். யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவ தந்ததனா